சிறுவர் நீதிக்கதைகள். ராஜா நல்ல ராஜா. நாட்டரசன்புரம் என்ற நாட்டை மார்த்தாண்டன் என்ற மன்னன் ஆண்டார். அவர் தனது நாட்டில் பல சிரமங்களுக்கிடையில் மிகப்பெரிய பூந்தோட்டம் ஒன்றை அமைத்தார். அதில் எல்லா வகையான பூச்செடிகளையும் வளர்த்தார். பல நிறத்தில் பூமரங்களையும் அமைத்தார். பூமரங்களை ஒட்டி நல்ல காய்கனிகளைத் தரும் மரங்களையும் அமைத்தார். எங்கு பார்த்தாலும் பச்சை பசேல் என்ற புற்களையும் புல்லின் நடுவே தரையில் படரும் சிறிய பூச்செடி வகையும் வளர்த்தார். மரங்களிலும் புதர்களிலும் உயர்ந்த சாதி பறவைகளையும் முயல், அணில் போன்றவைகளையும் வளர்த்தார். வைரத்தை தங்கத்தில் பதித்தது போல பொன்னிற புள்ளிமான்கள் அந்த தோட்டத்தில் அங்கும் இங்கும் துள்ளி ஓடின. அந்த தோட்டத்தைக் கண்டால் மனம் அமைதியடையும், கவலைகள் மறந்து போகும். அப்படி ஒரு அற்புதமாக அந்த தோட்டம் அமைந்திருந்தது. அந்த தோட்டத்தை காணவும் ரசிக்கவும் பல தேசத்து ராஜாக்களும் சிற்றரசர்களும் வருவர். அவர்களை மன்னர் வரவேற்று உபசரிப்பார். அவர்கள் தோட்டத்தைச் சென்று காண்பர், பிரமிப்பர். இத்தனை பெரிய இடத்தை வளைத்து இத்தனை எழிலான ஒரு தோட்டத்தை அமைக்க முடியுமா என்று வியப்பர். எனினும் அந்த தோட்டத்தைச் சுற்றி பார்த்து கொண்டே வரும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு வரும்போது முகம் சொலிப்பர். ஏனென்றால் அந்த இடத்தில் ஒரு பிரிந்தும் பிரியாததுமாக கிழிந்த காய்ந்த ஓலைகளுடன் கூடிய ஒரு சிறு குடிசை எழுந்தது. அந்த குடிசையின் சுற்றுச்சுவர்கள் வெறும் களிமண்ணால் பிசைந்து கட்டப்பட்டிருந்தது. அந்த ஓலை குடிசையைச் சுற்றி நாகவாலி செடி நிறைந்து இருக்கும். இத்தனை அற்புதமான ஒரு தோட்டத்தின் நடுவே இத்தனை கோரமான பஞ்ச குடிசை ஒன்று ஏன் உள்ளது என்று யாருக்குமே புரியவில்லை. எனினும் அந்த காரணத்தை பேரரசரிடம் கேட்கும் தைரியமோ அல்லது அந்த குடிசை இருப்பது தோட்டத்தின் எழிலை கெடுப்பதாக உள்ளது என்று கூறவோ யாருக்கும் துணிவே வரவில்லை. நாட்கள் சென்றன. மகிபாலன் என்றொரு சிற்றரசன் அந்த தோட்டத்தை காண வந்தான். வழக்கம் போல மன்னருடன் சேர்ந்து தோட்டத்தைச் சுற்றி பார்த்தபடி அரசனை பலவிதமாக புகழ்ந்தபடி வந்தான். திடீரென அவன் கண்கள் குடிசையைக் கண்டது. உடனே முகம் வாடினான். அத்தனை எழிலான தோட்டத்தில் இப்படி ஒரு எளிய குடிசை ஒன்று இருப்பதற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்க வேண்டும் என்று நினைத்தான். உடனே அரசரிடம், மன்னா, இந்த எழிலான தோட்டத்தில் இப்படி ஒரு எளிய குடிசை இருப்பதன் காரணம் என்ன என்று கேட்டான். உடனே மன்னன், மகிபாலாஸ், இந்த குடிசை உன்னை போன்ற ஒரு தைரியசாலியின் குடிசை. நான் 8 ஆண்டுகளுக்கு முன் இந்த தோட்டத்தை உருவாக்க முயன்றபோது ஒரு பெரிய பரப்பளவு கொண்ட இடம் எனக்கு மிகவும் அவசியமாதியது. நாடு முழுக்க அமைச்சர் அந்த மாதிரி ஒரு இடத்தை தேடியபோது இந்த இடம் அகப்பட்டது. ஆனால் பெரிய இடத்திற்கு நடுவே இந்த குடிசையும் இருந்தது. இதில் இருந்த ஏழை கிழவியிடம், நீ இந்த குடிசையை காலி செய்ய வேண்டும், இங்கு மன்னர் மிகப்பெரிய பூந்தோட்டம் அமைக்க இருக்கிறார் என்று கூறியபோது கிழவி மறுத்திருக்கிறாள். விவரம் அறிந்த ஞான் நேரில் வந்து இடத்தை காலி செய் என்று கூறினேன். ஆனால் அந்த பெண்ணோ, மன்னா, இது என் பாட்டன் பூட்டன் காலத்து குடிசை. இதை தாங்கள் அழிப்பதை நான் விரும்பவில்லை. என் உயிரே போனாலும் இதனை இடிக்கவோ ஓலைகளை பிரித்தெறியவோ நான் மனதார ஒப்புக்கொள்ள மாட்டேன். படைபலம் நிறைந்த நீங்கள் நினைத்தால் என்னை ஒரே நிமிடத்தில் கொன்றுவிடலாம். நான் இறந்த பின்பு இந்த இடத்தை நீங்கள் இடித்து சிதைத்து உமது தோட்டத்தை உருவாக்கிக் கொள்ளலாம். ஆனால் நான் இறந்தாலும் எனது பூர்வீக குடிசையை அழிப்பதற்காக தங்களுக்கு இறைவன் நிச்சயம் தண்டனையை தந்து தீர்வார் என்று கூறி அழுதார். அவள் கண்ணீரில் இருந்த நியாயமும் பூர்வீக நினைவு சின்னத்தை காப்பாற்றிக் கொள்ளும் மனோதைரியத்தால் என்னை எதிர்த்து அவள் பேசிய வீரமும் என் மனதை நெகிழ வைத்தது. அவள் மன உணர்வை மதித்து நான் இந்த குடிசையை அகற்றாமல் இந்த தோட்டம் உருவாக்கிய 4-5 ஆண்டுகளில் அந்த கிழவி இருந்துவிட்டாள். அவளுக்கு பின் இந்த குடிசையை ஆள யாரும் சந்ததிகள் இல்லை. என்றாலும் அந்த கிழவியின் உணர்வுக்கும் வீரத்துக்கும் ஒரு மதிப்பு தர எண்ணி இந்த குடிசையை அகற்றவில்லை என்றார். பேரரசரின் பெருந்தன்மையையும் நல்ல பண்பையும் மகிபாலன் வியந்து பாராட்டினான். நீதி. மனிதர்களாகிய நாம் மற்றவர்களின் மன உணர்வுகளை மதிக்க வேண்டும். யாரையும் மனம் நோக செய்தல் தவறு. மன்னரின் பெருந்தன்மையான குணத்தை நீங்களும் கடைபிடிக்க வேண்டும்.